வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு சசி சமையல் சுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்டைல் சுறா மீன் குழம்பு. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம தயிர் சேர்த்து பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையானது சுறா மீன், நல்லா ஒரு கப்பு தயிர். புளிச்ச தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும், ரொம்ப புளிக்க வேணால் புளிச்ச தயிராக இருக்கணும். இல்லாட்டி நம்ம அதுக்குள்ளே ஐடியா நான் சொல்லித்தரேன் எப்படி புளிக்க வைக்கிறதுன்னு. ஒரு 3 பச்சை மிளகா, இஞ்சி ஜூலியன்ஸாக கட் பண்ணிக்கிட்டது, அப்புறம் தேங்காய், அது கூட அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் ஜீரகம். அப்புறம் இது மிளகாத்தூள், மஞ்சத்தூள். இதுதான் குழம்புல போடுறதுக்குள்ளது. தேங்காய் அரைக்கிறதுக்கு நம்ம தேங்காய் அரைக்கும்போது, என்னோடய தயிர் நான் உரம் ஊற்றாததுனால பேக்கெட் தயிர் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதுலேயுமே எனக்கு மில்கி மிஸ் தயிர் மாத்திரம் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதை அந்த தயிர் கூட கொஞ்சோண்டு புளி சேர்த்து அரைச்சிட்டா போகிறோம், நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை நம்ம கொதிக்கும் போதே போட்டுடலாம். இவ்வளோதான். இது கூட தேங்காய் எண்ணெய், அவ்வளோதான். நம்ம சமையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த குழம்பு மீன் சட்டியில் பண்ணுறோம். ஸோ முதல்ல இந்த மீனை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் நல்லாவே தான் போட்டிருக்கேன். நம்ம தயிரும் தேங்காய்லாம் அரைக்கும்போது புளிப்பு எல்லாம் காரம் தெரியாது அப்புறம், அதனால் கொஞ்சம் நல்லாவே மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் தேவையான இந்த பச்சை மிளகா, இஞ்சி போட்டுக்கலாம். இதை அடுப்பில் வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். மீன் வேகத்துக்குள்ளார நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது கூட கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். போட்டு இதை நம்ம இப்போ பாயிலிங்க்கு வச்சிடலாம். அதில் கொஞ்சோண்டு கறிவேப்பிலை போட்டு அந்த ஸ்மெல்லு நல்லா எடுத்துக்கும். ஸோ கறிவேப்பிலையும் போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போது அரை மூடி தேங்காய், அதில் இந்த ஜீரகம், இதையும் சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் கூட இல்லை, அதை விட கொஞ்சம் கம்மியாக ஜீரகம், இது ரெண்டையும் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ அது கூடவே தயிரையும் ஊற்றி அரைச்சிட்டோன்னா தேங்காய் நல்லா மை மாதிரி அரைஞ்சிரும். இப்போ அதுதான் பண்ண போகிறேன். பாருங்க, மீன் வேக ஆரம்பிச்சிருச்சு. சுறா மீனுக்கெலாம் வேவு ரொம்ப நேரம் வேண்டாம். ஸோ இப்போ அந்த பச்சை மிளகா, இஞ்சி எல்லாமே வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய், தயிர், ஜீரகம் அண்டு புளிப்பு தேவையாக இருக்கவங்க புளியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. எப்போவுமே சட்டியில் இருக்க குழம்பு சட்டியோட சூட்லேயே கொதிச்சிரும். ஸோ ஒரு கிளறி விட்டுட்டு வச்சிடலாம். கிளறிட்டு அப்போ தான் அந்த சட்டி ஒரு நிமிஷமாவது கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும். அதனால் இப்போ நம்ம இந்த குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். இல்லாட்டி கொதிச்சு ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆகிடும். சட்டியோட சூட்லேயே அது கொதிச்சிடும். இப்போ நம்ம இதில் தாளித்து கொட்ட போகிறோம். அதுக்கு இந்த தாளிக்கிற கிண்ணத்தை அடுப்பில் வச்சாச்சு. அந்த டைம்குள்ளார நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இந்த குழம்புல பச்சை கறிவேப்பிலையை அப்படியே போட்டுடுங்க. அதுதான் அதுக்கு ஸ்மெல்லு. நம்ம தாளிக்கும் போது போடக்கூடாது பச்சை கறிவேப்பிலை, இதில் போட்டுடலாம். தாளிக்கலாமா? தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எப்பவும் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சு வரும்போது நம்ம கடுகு போட்டுக்கலாம்.
வெந்தயம் செவக்கும் பாருங்கள், அப்போ போட்டால் தான் வந்துட்டு நல்லது. இதெல்லாம் வந்து எனக்கு எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த குழம்பு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது கடுகு போட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலன்னா இதாகும், புஷ் நெருப்பு வரும், பார்த்துக்கோங்க. மிளகா போட்டாச்சு, இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு குழம்பு. இப்போ இதை இதில் கொட்டிட்டு இப்போது சூப்பரான சுறா மீன் மோர் ஊற்றி வச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸ்ராவு கறி அப்படின்னு சொல்லுவோம் மலையாளத்தில், ஓகேங்களா. சுறா மீனுக்கு மலையாளத்தில் ஸ்ராவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ராவு கறி ரெடி ஆகிடுச்சு, மோர் வச்சு ஸ்ராவு கறி ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். பண்ணி பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.